எனக்கெனவே பிறந்தவள் இவளோ, உனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். தம்பி, உங்களை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கீங்க. போங்க போங்க நீ, எனக்கு வெக்கமா இருக்கு. இப்படி எல்லாம் சொல்லாதீங்க நீ. அடடா சஞ்சய், இன்னைக்குதான் நீ வைக்கப்பட்டே நான் பாக்குறேன். சரி குழந்தனாரே, நீங்க உள்ள போங்க. அத்தை உங்களை பார்த்துட்டு என்ன ரியாக்ஷன் கொடுக்கறாங்கன்னு பார்க்கணும்ல. யாருப்பா நீ? யாருன்னு இடம் தெரியாம இந்த பக்கம் வந்துட்டியா? அம்மா, என்ன தெரியலையா? இவன் யாரா இருக்கும்? ஒருவேளை திருடனா இருப்பானோ? திருட்டு நாயி நகை எடுத்து வச்சது எப்படி இவனுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியலையே. இப்ப நகை எப்படி காப்பாத்துறது? ஏண்டா திருடா, என் ஊருக்குள்ள என்ன பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க. ஆனா நீ என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளேயே திருட வந்திருப்ப. திருட்டு பயலே, திருடுவியா திருடுவியா? ஐயோ அம்மா, என்னை விட்டுடுங்க, நான் திருடலம்மா. திருடா, பொய்யா பேசுற நீ? ஐயோ அண்ணி, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. என்ன கனி, குழந்தைனார் கத்தர சத்தம் வருது. என்னாச்சுன்னு தெரியலையே. அத்தை வேண்டாம், அவரை அடிக்காதீங்க அத்தை, வேண்டாம். மருமவளே, உனக்கு ஒன்னும் தெரியாது. நீ பச்சை புள்ளக்காரி. இவன் திருட. என்னோட நகைய திருடிட்டு போலான்னு வந்திருக்கிறேன். நானே பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நகை எடுத்து பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த திருடனுக்கு எப்படி தெரிஞ்சதுனே தெரியல மருமவளே. அத்தை அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை, இவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் தான் சொல்றேன் பாரு. ஆமா, சஞ்சயை கூட்டிட்டு போனே. சஞ்சய் இங்க வந்தானா தோலை உரிச்சு தொங்க விட்டுருவா இவனை. அத்தை, சஞ்சய தான் நீங்க இப்ப அடிச்சிட்டு இருக்கீங்க அத்தை. என்ன மருமவளே சொல்ற? இது என் பையன் சஞ்சயா? ஆமா அத்தை, சஞ்சய் தான். என் தங்கமே. ஏம்மா, இந்த முடிய வெட்டுனா உன் பையனுக்கு திருடனுக்கும் கூட உனக்கு வித்தியாசம் தெரியாதா? என்னம்மா நீ இப்படி இருக்கிற? அக்கா, உங்க கொழுந்தனாருக்கு இந்த அடி எப்பவோ விழுந்திருந்தா ஒழுங்கா இருந்திருப்பாரு. நீ சும்மா இரு. பாவம் என் கொழுந்தனாரு. ஆமா ஆமா, பாவம். ஆமா, உன் முடி அவ்வளவு அழகா நீளமா வளர்த்தி வச்சிருந்தியேடா. ஏன்டா அந்த முடிய வெட்டிக்கிட்டு வந்த? அண்ணியுமே இந்த கனியும் கூட்டிட்டு போய் தான் என் மண்டை இப்படி சுரண்டி வச்சுட்டாங்க. ஆனா என் பையன் பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கடா. அதனாலதான் போட்டு இந்த கும்மு கும்முடியா என்ன? அப்படியெல்லாம் சொல்லாதடா. அம்மா ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். எங்க அம்மா தெரியாம பண்ண மாதிரி தெரியலையே. கனி, என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? நீ ஏன் எதா இருந்தாலும் வந்து பாத்துக்க வேண்டியதானே? டேய் இருடா, ஒரு ஃபைல் வாங்கணும். வாங்கிட்டு நம்ம 2 பேரும் சேர கிளம்பிடலாம். அதுக்காக தானே நான் உன்னை கூப்பிட்டேன். எப்போ உங்க அங்கிள் வந்து எப்ப நீ ஃபைல வாங்கிட்டு? நான் முன்னாடி போறேன், நீ சீக்கிரம் வந்துரு, புரியுதா? என்னம்மா கனி, இப்பதான் வந்தியா நீ? ஆமா அங்கிள், இப்பதான் வந்தேன். நான் சொன்னேன்ல, இவர் பேரு சஞ்சய். ஓ சரி சரி. இதுக்கு முன்னாடி எங்கால வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அத பத்தி எதுக்கு இவர் கேக்குறாரு? அதெல்லாம் இல்லை அங்கிள், இவர் ஃப்ரெஷர் தான். அதான் கொஞ்ச நாள் இங்கேயே ஒர்க் பண்ணிட்டுன்னு கூட்டிட்டு வந்தேன். உங்களோட ஆஃபீஸில் ஏதாவது வேலை இருந்தால் போட்டு கொடுங்களேன். அடி பாவி, அதனாலதான் என்ன காலங்கத்துல இங்க கூட்டிட்டு வந்தியா? நான் அப்பவே சந்தேகப்பட்டேன், எந்த திருநாளும் இல்லாம இன்னைக்கு வந்து நம்மளை கூப்பிடுறாளே அப்படின்னு. உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். கனி, இங்க ஒன்றும் இப்போ வேகன்சி இல்லை. வேணா என்னோட ஜவுளி கடையில் வேலை இருக்கு. அங்கே எல்லாம் மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கணும். அதுக்கு சரிப்பட்டு வருவாரா? என்ன சஞ்சய் சொல்ற? கனி, இதெல்லாம் எனக்கு ஒத்து வராதுடி, சொன்னா கேளு. சரி அங்கிள், அதெல்லாம் அவன் நல்லா பார்த்துக்குவான். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதே இல்லை அங்கிள். சரி, அப்ப நாளைக்கு நேரமே கடைக்கு வர சொல்லிருமா. சரி அங்கிள். இங்க பாரு, அவரு கேட்கறது மெயின்டெனன்ஸ் வேலைக்கு. என்னால எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. உனக்கே தெரியும்ல, நான் தின்ன சோத்து டம்ளர் கூட அங்க எடுத்து வைக்க மாட்டேன். ஆனா நீ என்ன அங்க ஜவுளி கடைக்கே மெயின்டெனன்ஸ் பாக்குற மாதிரி பண்ணிட்டல்ல. டேய் கொஞ்சம் பொறுமையா இரு. இங்க வாரு கனி, என்னையெல்லாம் நீ இப்படி தொந்தரவு பண்ணாத. என்னை எங்க அம்மா ஒரு நாள் வேலைக்கு போக சொன்னதில்லை. ஆனா நீ யாரை கேட்டு இப்படி எல்லாம் பண்ற?
எனக்கு இந்த வேலை சுத்தமா பிடிக்கல. நான் இந்த வேலைக்கு போகவும் மாட்டேன். காலங்காத்தால இந்த சூரியனை பார்க்கறதே ஒரு சுகந்தே. என்ன அத்தை இங்க வந்து தனியா உட்காந்துருக்காங்க? என்னாச்சு அத்தைக்கு? அத்தை, வா மருமவளே, கொஞ்ச நேரம் நீ உட்காரு. இந்த சூரிய வெளிச்சத்துல உட்காந்தா உடம்புக்கு ரொம்ப நல்லதான். ஏத்த, காலையில எந்திரிச்சோன்னே காப்பி தண்ணி கூட குடிக்காம இங்க வந்து ஏன் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க? சூரிய காலையில இருந்து பொழுதா வரைக்கும் இங்க தானே இருக்குது. அப்ப வந்து கொஞ்ச நேரம் பார்த்தா கிடக்குது. நீங்க முதல்ல வாங்க, உங்களுக்கு நான் காப்பி தண்ணி போட்டு தரேன், குடிச்சிட்டு வந்து அப்புறம் உட்காந்து பாப்பீங்களாமா? வாங்கத்த, என் குடிடி, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன். அட வாங்கத்த, வாங்கத்த, நீங்க முதல்ல உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு காப்பி எடுத்துட்டு வரேன். ஏம்மா பெரிய மருமவளே, நாங்க அப்பளைய உடிச்சு காப்பி தண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு ரூபா கூட கண்ணில் காட்டல. உங்க மாமியாரை போய் தர தரன்னு இழுத்துட்டு வந்து காப்பி தண்ணி ஓடுத்தாருங்கிற. அதானே. ஓ, அதுவா மாமா? நான் எப்பவுமே புதுசா ட்ரை பண்ணேன்னா அது உங்களுக்குமே அவருக்கு தான் கொடுப்பேன். இந்த தடவை அத்தைக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன். இருங்கத்த, நான் போய் எடுத்துட்டு வரேன். மாட்டிக்கிட்டாரு ஒருத்தரு. இவளுக்கு வேற வேலையே கிடையாது. நான் வேலைக்கு போறேன், வேலை வாங்கித்தான்னு நான் இவகிட்ட கேட்டனா? சஞ்சய், பிந்து, பேசு பிந்து அவங்கிட்ட. சஞ்சய், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு பிந்து, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். சஞ்சய், என்னை மன்னிச்சிடு. உங்ககிட்ட நான் இந்த விஷயத்த முதல்லயே சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்ல முடியாத சூழ்நிலை. நீயும் கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. இவ படிப்பெங்க நம்ம படிப்பெங்கன்னு எதையுமே யோசிக்காம பொண்ணு கேட்டோன்னே சரின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலான்னு நீ நினச்சியா? நீ வேலை வெட்டி இல்லாமல் உன் அண்ணன் காசில் உட்காந்து சாப்பிட்ற. வேலை இல்லாத உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நானும் உங்கள் அண்ணன் கையை தான் நம்பியிருக்கணும். இல்ல பிந்து, நான் உனக்காக கண்டிப்பா வேலைக்கு போயிருப்பேன். கூலி வேலைக்கா? என்ன பிந்து நீ இப்படி எல்லாம் பேசுற? அப்படி நீ மட்டும் உன் குடும்பத்தோட என் கல்யாணத்துக்கு வரல அப்படின்னா நீ என்னை உண்மையிலேயே லவ் பண்ணவே இல்லை. கொஞ்சமாவது உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி உன் படிப்புக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாதுல்ல சஞ்சய். நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன். மறுபடியும் நீ கஷ்டப்பட்டா அதை உன் குடும்பத்தால் தாங்கிக்க முடியாதுல்ல. சஞ்சய், எங்களை மன்னிச்சிடு சஞ்சய். நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. நீ எங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும். அப்பதான் நீ எங்களை மன்னிச்சிட்டேன்னு நாங்க நம்புவோம். நான் அப்பவே சொன்னேன்ல, இவ திமிரு பிடிச்சவனு. இப்ப பாரு, இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருக்கோம், வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசாம போறான். நீ இவன் பின்னாடி தொங்கிட்டு இருக்க. அம்மா, எனக்கு தோட்டத்தில் நிறைய வேலை இருக்கு. நான் எப்படி போயிட்டு வர முடியும்? நீங்களே போயிட்டு வந்துருங்க. சரி சரி, நீ போ. அவ சும்மா தான் இருக்கிறே, நான் அவனையே கடைக்கு போக சொல்றேன். தம்பி, கொஞ்சம் மளிகை சாமானமெல்லாம் வாங்கணும். நான் லிஸ்ட் கொடுக்குற போய் வாங்கிட்டு வந்துடுறியாத்தா? இரு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். எல்லாருக்கும் அப்ப நான் வேலை வெட்டி இல்லாதவன் தான். சும்மா சோத்தை தின்னுட்டு வீட்டுல படுத்திருக்கேன். எங்க அம்மா கூட அப்படிதான் நினைக்குதா?